சென்னை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் மீண்டும் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கின்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற பொழுது பின்தங்கி இருந்தார். அதன் பிறகு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலே முன்னிலை பெற்றார் முதலமைச்சர். ஆனால் இப்பொழுது 846 வாக்குகள் வித்தியாசத்தில் முதலமைச்சரை பின்தங்க செய்திருக்கின்றது தமிழக வெற்றி கழகம். சென்னை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே தாவேகா சார்பில் போட்டியிடக்கூடிய VS பாபு முதலமைச்சரை காட்டிலும் கூடுதலாக வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலே முதல் சுற்று வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 886 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார் முதலமைச்சர் என்பதை பார்க்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பின்தங்க செய்திருக்கின்றார். சென்னையிலே விஜய் கூறியதை போன்று பல்வேறு தொகுதிகளில் திமுக வெர்சஸ் தாவேகா என்பதாக மாறி இருக்கின்றது. முக்கியமாக முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய தொகுதியிலே கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் 800க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்க செய்துவிட்டது தமிழக வெற்றி கழகம் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 886 வாக்குகள் பின்தங்கி இருக்கின்றார்.